Jivati Jewellers, Shubharambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், மே மாத பலன்களில் முக்கியமான ஒரு பாயிண்டாக கருத வேண்டியது இந்த 3 பயிற்சிகளை நம்ம முக்கியமாக மனசில் வச்சுட்டு, ஏன்னா அடுத்த 2 பயிற்சி இந்த மாதம் தான் முடிய போகுது. சனி பயிற்சி ஏற்கனவே நடந்துருச்சு. சனி வந்து ராசிக்கு வந்துட்டார், ஜென்ம சனியாக உட்காந்தாச்சு. நிறைய பேர் இந்த ஜென்ம சனியை பற்றிலாம் தப்பாக நிறைய பேசுகிறீங்க. இந்த ஜென்ம சனி வந்துட்டார், அவ்வளோதான் உங்களை போட்டு பெண்ட் எடுக்க போகிறாரு, இல்லாத வியாதியெலாம் உருவாக்குவார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை, கிரகங்கள் எந்த நோயையும் உருவாக்காது. கிரகங்கள் எந்த நோயையும் உருவாக்காது. நாம் நோய்களை உருவாக்கி கொள்கிறோம். அந்த கிரகங்களுடைய பீரியட் வரும்பொழுது நமக்கு அதுக்கான அவேர்னஸை தரார் அவர். உடலின் முக்கியம் என்ன, நம் பொறுப்புகளைப் போலவே நமது உறுப்புகளும் முக்கியம் என்பதை அந்த கிரகங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் முக்கியம். இப்போ ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் 3, 7, 10 பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 7 பார்த்தாச்சு, ஃபாரின் போகிற யோகங்கள், 10 பார்த்தாச்சு, பெரும்புகழ் அடைகின்ற யோகங்கள் எல்லாம் தருவார். அரசியல்வாதிகளாக இருந்தாலும், சங்கத்தில் இருக்கீங்க, நான் ஒரு பதவியில் இருக்கேன், நான் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கேன், பெரும்புகழ் கிடைக்கும். இதெல்லாத்தையும் தந்துடுவார். சனி வந்து 10ஓட கனெக்ட் ஆகிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் எதுவுமே கிடையாது. நான் மீனராசிக்கு மட்டும் சொல்லலை, மீனம், மிதுனம், தனுசு 3 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். இவர்கள் அத்தனை பேருக்கும் 10ஆம் இடத்தை சனி பகவான் கனெக்ட் பண்ணுறதுனால உலக புகழ் பெறுவீர்கள். இதெல்லாம் நடக்கும். காரணம், சனி பகவான் வந்து 10 பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிராண்ட் ஆகிறீங்க. இதெல்லாம் சனி பகவான் தரும் நற்பலன்கள். அதனால் அவரை பிடிச்சிக்கிட்டு வீக்னஸ் பண்ணுறீங்க. உடம்புல ஒரு மந்தத்தன்மை கொடுப்பார். ராசியில் வந்து சனி பகவான் அமரும் பொழுது உடம்புல ஒரு மந்தத்தன்மை எதுக்காகனா, காலங்காத்தால் எந்திரிச்சு வேலைக்கு போகணும்னு அடிப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 7.5 சனி பீரியடில் காலையிலேயே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எந்த கிரகம் நமக்கு எந்த ப்ராப்ளம் பண்ணாலும், நம்ம கிராமங்கள் எல்லாம் நமக்கே சொல்கிறேன், நம்ம வயதில் சின்ன வயசுலலாம் இருக்கும் பொழுது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? ரொம்ப ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஜுரம் வந்தால் நல்லா வேலை பார்ப்போம். நிறைய வேலை செஞ்சு வேர்த்திருச்சுன்னா சரியாயிடும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி நமக்கு டென்ஷன் பண்ணும்போது தான் நிறைய வேலை செய்யணும். நிறைய வேலை செஞ்சு சனியே போகிறான்னு விட்டுட்டு போயிடுவார். நல்லா வேலை பார்க்குறவங்கள எந்த கிரகங்களும் டிஸ்டர்ப் பண்ணாது. வேலைக்கே போகாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் ப்ராப்ளம் பண்ணும். ஊரில் இருக்கிற எல்லா கிரகமும் ப்ராப்ளம் பண்ணும். அதனால் நம்ம எல்லாம் உழைப்பாளிகள், நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் பிரச்சனை. இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 3, 8 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். மீனராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. இந்த காதல் எவ்வளோ தூரம் நல்ல காதல் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது உங்கள் கௌரவம். அவ்வளவுதான். ஏன்னா ராசியிலே சுக்கிரன் வரும்பொழுது காதல் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த உங்களுடைய எக்ஸு எல்லாரையும் மீட் பண்ணுவீங்க. இதுதான் பெரிய பிரச்சனையே. மீனராசிக்காரர்களுக்கு இந்த காதல் வரும். ஸோ காதல் வருவது ஒரு ஆபத்தான விஷயம். 3ஆம் இடமாகப்பட்ட சுக்கிரனுடைய வீட்டிலே 6 கூடிய சூரியன் மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள், பெரும்புகழுக்கான பிரபலத்துவம் யோகம் போன்றவை ஏற்படுகிறது. 4, 7 கூடிய புத பகவானோடு 3ஆம் இடத்தில் இருப்பதால், அப்போ 3ஆம் இடம் வந்து என்ன ஆகுதுன்னா தைரியம், மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 5ஆம் வீடாகப்பட்ட யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே 2 கூடிய தனாதிபதி செவ்வாய் தொடர்ந்து நீடிப்பதால் சந்தோஷம். ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக இந்த செவ்வாய் வக்கரம் பெற்று உங்களை டென்ஷன் பண்ணார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு இப்பொழுது தனவரவு அதிகமாகும், பணம் நிறைய வரும். காரணம் என்னவென்றால் தனஸ்தானாதிபதி யோகாதிபதி வீட்டில் சென்று விட்டார். பின்ன என்ன தான் சார் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னா, 6ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. சத்துரு ஜெயத்தை உண்டாக்குவார், எதிரிகளை வின் பண்ணுவீங்க. ஆனால் 12இல் வரக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார்? 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வந்து இந்த இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்களில் பெரும்புகழை தருகிறார். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 12ஆம் வீடு என்பது இறைவன், 12ஆம் வீடு என்பது இல்லற வாழ்க்கை, 12ஆம் வீடு என்பது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் 12ஆம் வீடு என்பது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இன்டிமசி. இது எல்லாத்துலேயும் ராகு வருகிறார், அதை குரு பார்க்கிறார். இதெல்லாம் அதிகமாகும். இதெல்லாம் அதிகமாகி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இணக்கமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். 12ஆம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவானால் புதைந்து போன பழைய பெண்டிங் கேஸ்லாம் வெளியே வரும். இதெல்லாம் பழைய கேஸோ, இது நடந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, அந்த கேஸ்லாம் இப்போ வெளியே வரும். அதெல்லாம் வெளியே வந்து அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 வருஷம் ஆகும். அது ஒன்றும் இல்லாத ஒரு மேட்டராக இருக்கும், ஆனாலும் ஒரு பிஸியாகவே வச்சுருப்பாங்க. காரணம் என்னவென்றால் 12ஆம் வீட்டு ராகு என்பது நிம்மதியை கெடுக்கின்ற இடம். 12இல் ராகு இருக்கும் பொழுது தூக்கமே வராது. படுக்கையில் பாம்பு இருக்கிற மாதிரி தான்.
இப்போ ஒரு படுத்துட்டு இருக்கீங்க, தலகாணி பின்னாடி ஒரு பாம்பு இருந்தால் எப்படி நிம்மதியாக தூங்குவீங்களோ, எப்படி உங்களால் தூங்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த ராகு உங்களை பார்த்துட்டே இருப்பார். தூங்கவே மாட்டார், தூங்க விட மாட்டார். ஸோ அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்களை தருகிறார். அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கு வந்து விடுகிறார். இதுதான் இருக்கிறதுலே ஆகச்சிறந்த அற்புதமான பலன் மீனராசிக்காரர்களுக்கு. 10க்குடைய குரு 4ஆம் வீட்டில் வரும் பொழுது கேந்திர பலம் பெற்று குரு பகவான் தன் பொன்னான பார்வையால் 5ஆம் பார்வையாக 8ஐ பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். ராகு என்ன பண்ணாலும் குருவினுடைய அருள் அது சால்வ் ஆகிடும். அதே மாதிரி 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தொழில் இன்னும் அபிவிருத்தி அடையும். மீனராசிக்காரர்கள் தொழிலில் டாப்பர் ஆக போகிறீங்க. ஆனால் ராகு தருகின்ற இந்த சேட்டை, இந்த ராகுனுடைய 12ஆம் வீடு இல்வாழ்க்கைங்கிற இடத்துல ராகு இருக்கும் பொழுது வருகின்ற தடுமாற்றங்களை குறைத்து கொள்ள வேண்டும். காதல் வரவே கூடாது. இந்த மே மாதம் காதல் வந்தால் போச்சு, காரியங்கள் கெட்டு போகும், உருப்படுற வழி போயிடும். நான் 12ஆம் இந்த ராகு சுக்கிரன் வந்து உங்களுக்கு அப்படி கெட்டவன், குருவுக்கு அப்படியே ஆப்போசிட். சுக்கிரன் உடம்புல உட்காந்துருக்கிறது ஒன்று தான், உங்களுக்கு வந்து நீங்களாக சொந்த செலவில் வச்சுக்கிறதும் ஒன்று தான். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்த்தி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.